ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் KFC ஸ்டைலில் காலிஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் எடுத்து அதை பெரிய பெரிய பீஸாக அந்த ஸ்டம்மோடு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை சுடுதண்ணியில் போட்டு கல்லுப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஹாஃப் பாயில் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை பொத்து ஊற்றி வச்சுக்கணும். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து அதையும் சேர்த்து முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் மைதா மாவு 3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இந்த கன்சிஸ்டன்சியில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த லிக்விடில் போட்டு நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பவுடரில் போட்டு நல்லா அது எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே இதே மாதிரியே செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம போட்டிருக்க மாவுலாம் இதை நல்லா ஒட்டி இந்த மாதிரி வரணும். நம்ம ரெடி பண்ணது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லிக்விடை இந்த பவுடரில் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் உதிரியாக ப்ரெட் கிராம்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இதை ஆக்கிக்கணும். இந்த மாதிரி ஆக்கிக்கணும். மறுபடியும் நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இந்த லிக்விடில் போட்டு லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரியே செஞ்சு ஒரு பிளேட்டில் மொத்தமாக எடுத்து மாற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்ல எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பீஸாக போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டைலில் KFC காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும்.